அரசியல் ஆட்டம், அரசியல் பூக்கடையா அல்லது சாக்கடையா அப்படிங்கிற டாபிக்ல அரசியல் விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படி பீகார் தேர்தலுக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நம்ம நியாயமான ஞானேஷ் குமார். அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பலவிதமான குளறுபடிகளை சரி பண்ணாமலே டேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டில் இப்ப பீகார் போயிடுச்சு. என்னென்ன சித்து விளையாட்டுகள் செய்ய போறாங்களோ தெரியல. இருந்தாலும் எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பாஜகவை எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு நமது வாழ்த்துக்களை கூறுவோம். ஏன்னா பாஜக வந்தா ஒரு பிரயோஜனம் இருக்க போறது இல்ல பீகாருக்குங்கிறது வெட்ட வெளிச்சம். நிதிஷ்குமாரும் பாஜகவும் இந்த ஒரு 10 வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்னையும் புடுங்கல, ஒரு ஆணியை கூட புடுங்கல அவங்க. எனிவே ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கணும்னாக்க எதிர்கட்சி வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும்னு நம்புறோம். பார்ப்போம். அடுத்ததாக நம்ம நடிகர் விஜய் 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் கரூர்ல பல விஷயங்களை கோட்டை விட்டுட்டாரு. அவரை பார்க்க வந்த கூட்டத்துல 41 பேர் உயிரை விட்டுட்டாங்க. பாவம். சே, ஒரு நடிகனை பார்க்க ஆசை ஆசையாக வந்தவங்க உயிரை விடவா வந்தாங்க? உயிரை விட போறோம்னு தெரிஞ்சா அந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்களா? ஆனா நடிகன் மேல உள்ள மோகம், நடிகன் மேல உள்ள ஆசை அதுல வந்து கூட்டத்துல நசுங்கி ஒரு 10 சிறுவர்கள் சிறுமிகள், மற்றபடி ஒரு 31 அடல்ட்ஸ், இவங்கெல்லாம் இறந்தது கொடுமையிலும் கொடுமை. அதுக்கு நம்ம ஒன்றிய அரசு பலவிதமான காரணங்களை சொல்லி எப்படியாவது திமுக அரசு மேல பழிய போடணும்னு கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன விஜய்க்கு முட்டு கொடுக்கறாங்க. இதை விட ஒரு கட்சியுடைய பேராசை, பாஜகவுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த எண்ணம், எந்த எதிரியா இருந்தாலும் சரி, நம்மளை என்ன கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் சரி, அவனை சப்போர்ட் பண்ணி எப்படியாவது அவனுக்கு இருக்கிற விசிலடிச்சான் குஞ்சுகளை வச்சு ஓட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய ஓட்டையை தான் கொடுக்கும் அவங்களுக்குங்கிறது சர்வ நிச்சயம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். கரெக்டா புரிஞ்சுப்பாங்க யார் யாரு எந்த நேரத்தில் யார் யாரும் சப்போர்ட் பண்றாங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா இந்த நேரத்தில் நீ விஜயை சப்போர்ட் பண்றேன்னா நிச்சயமாக உனக்கு ஏதோ காரியம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இதை செய்யற. அதாவது விஜயை சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் ஓட்டு, விஜய்க்கு வர ஓட்டு நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் எப்படியாவது விஜய மிரட்டியோ உருட்டியோ உண்மையில கொலைக்கே சொந்தரும்பா, ஜாக்கிரதை ஃபியூச்சரே போயிடும்பா, அது இதுன்னு சொல்லி நாங்க உங்களை காப்பாத்துறோம், நாங்க உங்க எல்லாரையும் காப்பாத்துறோம், கவலைப்படாத. ஆனா எங்க கூட கூட்டு சேர்ந்துரு, இந்த திமுகவை எப்படியாவது நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படி எல்லாம் பிளான் போடுறாங்க அந்த நிபுணர்கள். அதாவது எப்படி ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறதுன்னு வித்தை தெரிந்தவர்கள். அப்படியாக அது நடந்துகிட்டு இருக்கு அந்த சதி வேலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, விஜய் கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. இது வரைக்கும் விஜய் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அது தவிர இன்னொரு 50-60 பேர் அடிபட்டு மிதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்து பிழைத்தது புனர்ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிவாரண உதவியோ அதுவோ எதுவோ ஒன்றும் செய்யல. இறந்தவர்களுக்கெல்லாம் 20 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி பேசாம இருக்கும் ஒரு கட்சி தலைவர். எப்படித்தான் அந்த ஆளு தலைவர்னு சொல்றதுன்னு தெரியல. அதாவது பயத்தோட உச்சகட்டம் நினைக்கிறேன் இது. ஏன்னா அவர் வந்தாரு, அவருடைய தொண்டர்களை வழி நடத்துறதுக்குள்ள வழி தெரியல அவருக்கு. விஜய் பாவம் இப்படி எல்லாம் இருக்கணும், அதாவது தவறான விஷயங்களை செய்யக்கூடாது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்ன மாதிரி இவருக்கு சொல்ல தெரியல, அட்வைஸ் பண்ணவும் ஆள் இல்ல. தான் தோணித்தனமாக எதையோ பண்ணிக்கிட்டு கடைசியில 41 உயிரை பலி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஐயோ நம்ம செஞ்சது பெரிய தப்பாகி போச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. மற்ற கட்சிகள் எல்லாம் பயங்கரமா
அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சி நம்ம ஸ்டாலின் அவர் வழக்கமான இரக்கமான ஹார்ட்ல உடனடியாக போய் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்து, அது தவிர அடிபட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவங்களுக்கு 50,000 1 லட்சம் பண உதவிய பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியா நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒன்றிய அரசு பாஜக எப்படியாவது பழிய தூக்கி திமுக மேல போட்டு இந்த வரப்போற எலெக்ஷன்ல அவரை தோக்கடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பாவம், விழாவுக்கு இறைத்த நீராக போறதுங்கிறது அவங்களுக்கு இப்ப தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். கரெக்டா யார் நல்லது செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு மந்திரிகள் அதிமுக ஊழலை பண்ணி எத்தனையோ கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களோட போய் இவங்க கூட்டணி யாரு பாஜக மிரட்டி உரட்டி இபிஎஸ் அவருடைய சம்பந்தி இபிஎஸ் மகன் இவங்கெல்லாம் சிறைக்கு போகாம வெளியில இருக்கணுங்கிறதுக்காக அவரு கட்சி அடமானம் வச்சுட்டாரு. தொண்டர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் வெளில இருந்தா தானே அரசியல் பண்ண முடியும். அதை நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பாஜகவும் எடப்பாடிய கசைக்கு புழியறாங்க. இதுக்கு நடுவில் டிடிவி தினகரன் என்னவோ எடப்பாடி பெரிய எதிரி மாதிரி பாஜக இருந்தாரு. ஒரு பீரியட்ல அவரை கொண்டு போய் தீகார் சிறையில் போட்ட உடனே வெளியே வந்து ஒரு நாளும் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஜெயில தள்ளிட்டு போறாங்கிற பயத்துல பாஜகவே நாட்டுக்கு நல்லது, மோடியே தெய்வம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, ஒண்ணு இல்லைங்கிறதுனால சரி போ வெளியே வந்து இதான் பண்ணலாமா பார்ப்போம், விஜய் கூட சேர்ந்து தான் பண்ணலாமா நினைச்சாரு. இப்ப விஜய ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்றதுனால சரி திமுக பக்கம் சாய்வோம், ஏதோ எங்க வீட்டுக்காரர் கோர்ட்டுக்கு போறாங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் அப்படிங்கிற மா மனிதன் பாவம் ஊசி போன மசாலோட மாதிரி ஆயிட்டே இருப்போம். ஆனா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா என்னவோ பயங்கரமான அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாள் ஓடும் தெரியல. ஓபிஎஸ் சொல்லவே வேணாம், நன்றி உள்ள நல்ல மனிதர் நினைச்சிட்டு இருந்தது போக இப்ப யாருக்குமே நன்றி இல்லாம பாவம் தனியாக நின்றானம்மா பாவம் அப்படின்னு கேபி சுந்தராமல் பாடுற மாதிரி ஆயிட்டாரு. எனவே தமிழக அரசியல் அப்படி இப்படி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ பீகார்ல செய்த மாதிரி தேர்தல் சில திருத்தங்களை செய்யறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருது. அதுல பாஜகவோட சேர்ந்து என்னென்ன திருமுறைகள் பண்ண போகுது தெரியல. ஆனா நிச்சயமாக திமுக அதிமுக வாய் மூடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க பாஜக பிடியில இருக்காங்க. வாயை திறந்தா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால பேசாம இருப்பாரு இபிஎஸ் எல்லாம். ஆனா ஸ்டாலின் அந்த குரூப் நிச்சயமாக விஜிலண்டாக பார்த்து இவங்களுடைய ஃப்ராடெல்லாம் முடிந்த வரைக்கும் தடுப்பாங்க. தடுத்து நிச்சயமாக மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் குட். ஏன்னா தவறுகள் நடக்கத்தான் செய்யும். எந்த ஆட்சியிலையும் 8-9 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் உத்தவபுத்திரலாம் இருக்க முடியாது. சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அரசாங்கத்திலையும் நிச்சயமாக சில அதிகாரிகள் பவரை தங்கையில் எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அதிகாரிகள் மந்திரிகளே சில பேர் தன்னை விட்டா கிடையாது நினைச்சு சில செல்பிஷாக சில விஷயங்களை செய்யறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. ஆனா தலைவன் நல்லவனாக இருந்தால் நிச்சயமாக மெஜாரிட்டி நல்லவங்களா இருப்பாங்க. ஸ்டாலின் நல்லவனா இருக்கிறதுனால இப்போ பல பேர் நல்லவங்களா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ எத்தனையோ முடிந்த நல்லதெல்லாம் செய்யறாரு. ஏன்னா அவர் ஒரு இதயமுள்ள மனிதர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு. அப்படி எல்லாம் பாக்குற போது அடே இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படித்து முன்னுக்கு வரணும் குழந்தைகள்லாம் எவ்வளவு பாடுபடுறாரு இவரு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசை வருது, எண்ணம் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறணும். அதுக்கு விஜயும் உதவியா இருப்பார். ஏன்னா ஓட்டை பிரிக்கிற போது நிறைய அதிமுக பாஜக ஓட்டெல்லாம் அவருக்கு போச்சுன்னா திமுக கம்ஃபர்டபுளா வின் பண்ணும். பார்ப்போம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. அண்ட் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நன்றி.